பறவை காய்ச்சல் மூலமாக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, இந்த புதன் எல்லாமே பறவையை இண்டிகேட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு அது ரொம்ப மைன்யூட்டா தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே எப்பயுமே தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது புதன் நீச்சமா தான் இருக்கும். அது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா, இப்ப யாரோட இருக்காங்கன்றது ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய புதன், கூடவே இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ நெறைய பறவைகள் கொத்து கொத்தாக இறந்து போய், அதன் மூலமாக வரக்கூடிய தொற்றுகள் 100 விழுக்காடு வரும். அதுவும் ஜூன் மாசத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சு உலகம் டஃப் தான். ஏப்ரல், மே ஓரளவுக்கு போகும். இது என்னுடைய கணிப்பு தான். ஜூன், ஜூலைக்கு மேல கண்டிப்பாக உலகத்துல தொற்று நோய்களுடைய அபாரம் ரொம்ப பயமுறுத்துற தன்மையில இருக்கும். எகெயின் கொரோனா மாரி வருமானா, கொரோனா அளவுக்கு வராது. பட் அதுக்கு ஈக்குவலன்ட்டா பிசிக்கலா நம்ம கொஞ்சம் வீக் ஆறதுக்கான வாய்ப்புகள், மக்களுடைய சக்தி இழப்பதற்கான வாய்ப்புகள், கோல்டு, சளி இதெல்லாம் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள் மக்கள் போவார்கள். ஏன்னா, தனித்த ராகு. நான் எப்பயுமே சொன்ன மாரி 11ஆம் இடமே ஹியூஜ் சர்க்கிள். அப்ப ஹியூஜ் சர்க்கிள்ல ராகு இருக்கும்போது, ராகுவோட வேலை என்ன? விஷக்கிருமிகளை பரப்புறது தான். அது அவருடைய ஒன் ஆஃப் த ஒர்க். அப்ப இதுவரைக்கும் குரு பார்வையில சமத்தா இருந்த ராகு, குரு கீழ வந்துட்டாருன்னா தனியா நிப்பாரு. அப்போ இருக்கிறது சனியோட வீடு. அப்ப அந்த வீட்டுக்கான ஆளுமை இருக்கும். சனியும் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய காம்பினேஷன். இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இந்த அதிச்சார குரு பயிற்சி வேற நடக்க போகுது. அப்ப சிம்மத்தை நோக்கி குரு வரப்போறாரு. அப்ப அது 8ஆம் பார்வையா வரும். இந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குருவுடைய மறைவு, ராகுவோட சமைக்கல் இதெல்லாம் பார்க்கும்போது புதிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.